தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. தனுசு சிவனுக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலையாக கரசாமியில் நடிச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த கரசாமி இந்த குளங்காக்க வந்த குறைய நீக்க வந்த குலசாமியாக தான் நாங்கள் பார்க்குறோம். அப்படி விவசாய கடனுக்காக, அதாவது டிராக்டர் வாங்குறதுக்காக எங்கள் இடத்து பத்திரத்தை வச்சு மோசடியும் பண்ணுற அந்த வங்கி ஊழியர்கள்ட்ட இருந்து, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாக்கிட்ட இருந்து அடித்து மக்களுக்கு திருப்பி கொடுக்குறாரு. அது எப்படி நாங்கள் திருடுறதுக்கு சமமாகும்? திருப்பி கொடுக்க வந்த வள்ளலா, என் சிவனா, என் தனுசு நடிச்சிருக்கு. அவரோட அப்பாவா எங்கள் கேஎஸ் ரவிக்குமார் சார் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. சார், நீங்கள் எத்தனை படம் எடுத்திருந்தாலும் சரி, மற்றவங்களை நடிக்க வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் இதய கூட்டில், அதாவது எங்கள் தெற்க சைடு எல்லாமே உங்களை எங்கள் அப்பாவாக நினைக்கிற அளவுக்கு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்த படத்தில் நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க தான் நான் சொல்லுவேன். அப்படி படத்தை நல்லா நடித்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி என் ஜிவி பிரகாஷ் மியூசிக் 5 மியூசிக்குமே சூப்பரு சூப்பரு சூப்பரு. கரசாமி எங்கள் குரத்திக்க வந்த கொலசாமி அப்படின்னு அப்படி ஒரு பாட்டு. இன்னும் 4 பாட்டுமே லைஃபுக்கு தேவையான ஒரு, அதாவது ஆஸ் யூஷுவலாக வர வரிகளை போட்டு தான் லிரிக்ஸை வச்சு பாட்டு எழுதியிருக்கிறாரு. பாட்டு சூப்பர், ஃபைட்டு சூப்பர், தனுசு சூப்பர், தனுசு அப்பா கேஎஸ் ரவிக்குமார் சூப்பர், கரா சூப்பர். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். ஸோ தனுஷோட ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தனுஷ் நிறைய படம் எடுத்திருப்பாங்க இல்லையா, அதை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த படம் சொல்ல போனால் அவார்ட் கூட வாங்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ நிறைய வில்லேஜ் சைடாக இருக்கட்டும், சிட்டி சைடாக இருக்கட்டும், சிட்டி சைடில் இஎம்ஐ வாங்குறது, வில்லேஜ் சைடில் வந்து அந்த விவசாயம் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது எல்லாம் லோன் போட்டு வாங்குவாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ஒரு நல்ல படமாக இருக்கும் இந்த படம். இது வந்து கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். இந்த மாதிரி படம்லாம் வந்து பாருங்கள். சும்மா டம்மியாக இருக்க மொக்கையாக இருக்கிற படத்துக்குலாம் காசு கொடுத்து நீங்கள் ஒர்த்ஃபுல்லாக பார்க்கறத விட இது மாதிரி ஒரு நல்ல படத்தை, கருத்துள்ள படத்தை, சோசியல் மெசேஜ் உள்ள படத்தை கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். இதில் உள்ள சாங்காக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், வேறு லெவலில் இருக்குது. இந்த படத்தில் வந்து லேக்னு எதுவும் சொல்ல முடியாது, எல்லாமே ப்ளஸ் தான். மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காமெடி கிளிப்ஸ் மட்டும் அங்கங்கே கம்மியாக இருக்கும். ஒரு படம்னு பார்த்தீங்கன்னா காமெடி கிளிப்ஸ் வந்து நிறையா இருந்துச்சுன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. மற்றபடி படத்தில் குறை சொல்ல அளவுக்கு எதுவுமே இல்லை. ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும், அங்கே நடிச்சிருக்க எல்லாருக்குமே கரெக்டான கேமியோ எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. படம் ஒர்த்ஃபுல்லான படம், நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படம். கண்டிப்பாக அந்த படத்தை எல்லோரும் வந்து பாருங்கள், ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, இஎம்ஐ கட்டக்கூடாது, லோன் வாங்கக்கூடாது, இதெல்லாம் வாங்கினா எவ்வளோ கஷ்டப்படணுன்றதை இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சார். எமோஷ்னல் பார்த்திங்கன்னா, அந்த அப்பா பையன் ஒரு சென்டிமெண்ட் இருக்குங்களா, ரொம்ப எமோஷ்னல். அந்த சாங்கெலாம் பார்த்து நானே அழுதுட்டேன், அவ்வளோ சென்டிமெண்ட்டாக இருக்கும். பசங்க வந்து பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான சீன்ஸ்லாம் இருக்கும், வந்து பாருங்கள். பொண்ணுங்களுக்குமே பிடிக்கும் அந்த மாதிரி சீனு, நல்லா இருக்குது. அவங்களோட பாண்டிங் நல்லா இருக்குது. இன்னொன்று கேஎஸ் ரவிக்குமார் சாரோட பாண்டிங்கும் தனுஷ் சாரோட பாண்டிங், அப்பா பையன் பாண்டிங் செம்மையாக இருக்குது. அதுக்கேற்ற கதைக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அப்படியே அடாப்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளோ நல்லா இருக்குது. எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்னால் அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் யாரும் வந்து வைக்க வேண்டாம். நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள், இந்த படம் என்னவா இருக்கணும். நீங்கள் பார்த்தா ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்தா நிறைய பேர் அப்பா பையன் சண்டை அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அவங்களாம் வந்து பாருங்கள், ஃபேமிலியோடு வந்து கூப்பிட்டு பாருங்கள். அந்த பாண்டிங்கே சூப்பராக இருக்கும். அதை பார்த்தா நிறைய பேர் வந்து அப்பா கிட்ட சண்டை போடாமல் இருப்பாங்க, பாருங்கள். படம் வந்து ரொம்ப லேகாக இருக்குது ப்ரோ, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, போர் அடிக்குது, ஏன் தான் வந்தோன்னு இருக்குது. அப்படி தான் இருக்குது, அதுதான் உண்மையான நிலவரம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனால் அப்படி சொன்னேன் அப்படின்னா சத்தியமாக அந்த பாவம் என்னை சும்மா விடுமா? ஏன்னா அப்படி தான் பல பேர் சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா நான் ஒன்று கேட்குறேன் பிரதர், ஒரு நல்ல இந்த படம், இப்போ இந்த கரன்ற படம், தனுஷ் படம் நல்லா இல்லை நீ சொல்கிற, சரி நல்ல படம்னா எதுன்னு கொஞ்சம் சொல்ல. நல்ல படம்னா எப்படி இருக்கணும், இல்லை நல்ல படம் எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு லெட்டராவது போட்டு கொடு, டைரக்டருங்களுக்கு அனுப்பலாம். போர் தொழில்னு ஒரு படம் பண்ணவருக்கு நல்ல படம் கொடுக்க தெரியாதா? ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் பிரதர். ஒரு சீரியஸாக சொல்லணும்னா இந்த மாதிரி கதை எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கு. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட்டு வச்சாங்க பார்த்தீங்களா, அதுதான் இந்த படத்தோட சக்ஸஸ்ஸு. ஒரு ஃபேமிலியோடு வந்து பார்க்குற அளவுக்கு நல்லாவே இருக்குது படம். அங்கே பாரு, அவர் ஆன் பண்ணுறேன். படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. தனுஷ் படம்னு வந்து பார்க்குறத விட தனுஷ் எப்படிலாம் பண்ணியிருக்காரு, அதுவும் தனுஷோட ஸ்டன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குண்ணா. ஒரு வீட்டிலேருந்து கார் மேலே ஏறி குதிப்பார், அந்த சீனாக நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தா தான் தெரியும். ரொம்ப பயங்கரமாக இருக்குது அந்த படம். படம் ரொம்ப பிடிச்சி, தனுஷ் படம்னாலே மோஸ்ட்லி பிடிச்சிரும். ஆனால் போர் அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அது மட்டும்தான் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. மற்றபடி நல்ல படம் தான், 7/10 கொடுக்கலாம். அது சொல்லவே வேணாம், ஒரு படத்துலையும் பயங்கரமாக இருக்குது, இன்னும் அதிகமாகிட்டே தான் போகுது. தனுஷ் சார் ஆக்டிங்லாம் வந்துட்டு அதை பற்றி பேசவே வேணாம்.
அவங்களுக்கு சீன்ஸ் கம்மி, ஆனால் ஒரு சீன் தான் இருக்குது, அதில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஆமாம், மமிதா பைஜோட ஆக்டிங் போன ஆட்டிடியூட்டில் அவங்க எப்படி வந்திருக்காங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு கிராமத்தின் பெண்மணியாக வந்திருக்காங்க. அவ்வளோதான். மியூசிக் ஜிவி பிரகாஷோட மியூசிக் வெறியாக இருக்குது. அவர் எப்படி தனுஷ் ஆக்டிங்கில் அப்படியே டெவலப் பண்ணிட்டே போகிறாரோ அதே மாதிரி ஜிவி பிரகாஷும் அப்படியே பண்ணிட்டே வராரு, மியூசிக் டெவலப் பண்ணிட்டே வராரு. இது கரா படம் பார்த்துட்டு வரேன். படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் செட்டப்பில் வந்து எடுத்திருக்காங்க. ஒரு நிலத்தை வச்சு லோன் வாங்கினது, அதை கெட்டப்படுறதுக்கு படுற கஷ்டம், அப்பா பிள்ளைக்கு இடையில இருக்க ஒரு விஷயம், அப்புறம் ஒரு ராபரி, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த படம் இருக்குது. படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம லேகாக இருக்குங்க. இது ஆக்சுவலாக ராபரி இதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கும்போது படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்வலாக இருக்கும். பட் அப்படி இருந்துமே இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ட்ரை சப்ஜெக்டாக எடுக்கணும்னு சொல்லிட்டு டேரக்டர் ட்ரை பண்ணியிருக்காரு. அது வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸ் ஆயிடுச்சு. படம் ஃபஸ்ட் ஹாஃப்மே செம்ம லேகாக இருக்குது, செகண்ட் ஹாஃப்மே ஹெவி லேகு. ஸோ ஓவரால் வந்து நீங்கள் படம் உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு படம் வந்து லேகாக இருக்குது. அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தம். அதே மாதிரி தனுஷ் ஃபேன்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேறு வழி இல்லாமல் அங்கே ஒரு 3-4 இடத்துல வந்து ஃபேன்ஸ் விசில் அடிக்கிற மாதிரி அங்கங்கே ஒரு 3-4 ஷாட் வச்சுருக்காங்க. அதை தாண்டி தனுஷோட ஃபேன்ஸுமே வந்து படத்தை பெரிய அளவில் ரசிக்க முடியாது. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு ஸ்டோரி லேக்னாலும் அவங்களாலும் பார்க்க முடியாது. இதுதான் படத்தில் மிகப்பெரிய மைனஸு. ஆக்டிங் வைஸு தனுஷ் வந்து வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. அவர் நடிப்புலாம் நீங்கள் குறைய சொல்ல முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக வந்து நடிச்சிருக்காரு. கேஎஸ் ரவிக்குமாரும் நல்லா நடிச்சிருக்காரு. பட் அவரோட கெட்டப் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவருக்கு அந்த பல்லெல்லாம் கொஞ்சம் எடுப்பாக வச்சது வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ஃபீல் கொடுத்துச்சு. அது கொஞ்சம் ஒரு நேச்சுரலாக பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆக்டிங் சைடில் அவரை வந்து குறை சொல்ல மாட்டேன். பட் லுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஆர்டிஃபிஷியல்னஸ் கொடுத்துருச்சு. ஒய்ஃப் கேரக்டர் பண்ணவங்க ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதேமாதிரி கருணாஸுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய ஃபுல் லென்த் ரோல் ஒரு பெரிய படத்தில் வந்திருக்கு. உண்மையிலே அவரை ஸ்க்ரீனில் பார்த்து ரொம்ப சந்தோஷம், நல்லா நடிச்சிருக்காரு. மெயினாக வந்து இந்த படத்தில் வந்து ஆக்டிங் வைஸ் இந்த படத்தை வந்து ஓரளவுக்கு அது கிரிப்பிங் கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். மலையாள ஆக்டர் சைஜு அவர் வந்து போலீஸாக பண்ணியிருக்காரு, வாய்ப்பே இல்லை, செம்ம சூப்பராக நடிச்சிருக்காரு. படத்தை நல்லா கிரிப்பிங்காக கொண்டிருக்காரு. அதே மாதிரி ஜெயராம் வந்து பயங்கரமான ஒரு ரோலு, ஒரு நெகட்டிவ் ஷேடோட உள்ள ரோலு, செம்ம சூப்பராக வழக்கம் போல் அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் இருக்கிறனால தான் தனுஷால் இந்த படத்தை வந்து இந்த அளவுக்காவது ஒரு இதாக கொண்டு வர முடிஞ்சுது. பட் இருந்தாலுமே படத்தோட லேக் வந்து தவிர்க்க முடியல. அதுவும் எஸ்பெஷலி தேட்டரிக்கல் மொமெண்ட்ஸ் எல்லாம் படத்தில் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு தேட்டரிக்கலாகவும் இந்த படம் வந்து தேட்டருக்கான ஒரு படமும் கிடையாது. டெக்னிக்கல் சைடெல்லாம் நீங்கள் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஜிவி பிரகாஷ் மியூசிக் ஆட்டும் சரி, படத்தில் வர கேமரா ஒர்க்கு, டிஐ, அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் அந்த லேட் 80s ஏர்லி 90sங்கிற விஷயத்த அவ்வளோ சூப்பராக வந்து காமிச்சிருந்தாங்க. அந்த டெக்னிக்கல் சைடில் ஒரு குறையும் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. என்ன அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து கொஞ்சம் சொதப்பனால படம் வந்து டோட்டலாக உட்காந்துருச்சு.